ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எல்லாருக்காகவும் உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி அதிக எடையால் கஷ்டப்படுறவங்களுக்காக இது ஒரு நல்ல ஹோம் ரெமெடி. வீட்டிலேயே இருந்து எப்படி தயாரிக்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் 2 ட்ரிங்கை தயார் செய்ய போகிறேன். அந்த 2 ட்ரிங்க்கு பாடியில் உள்ள எக்ஸசிவ் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்தலான்னு தெரிஞ்சுக்கிடலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற முதல் இன்க்ரீடியன்ட் கொத்தமல்லி. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் குக்கும்பர், வெள்ளரிக்காய். கொத்தமல்லி மற்றும் வெள்ளரிக்காய் நம்ம பாடியில் உள்ள எக்ஸசிவ் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த 2 இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்தி 2 செப்பரேட்டான ட்ரிங்கை தயார் செய்ய போகிறேன். இந்த 2ல் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. இந்த 2மே கூட நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. இந்த ப்ரொசீஜர் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை யூஸ் பண்ணி ஹோம் ரெமடியை தயாரிக்கலாம். இதுக்கு கொத்தமல்லியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸை வடிகட்டிக்கிடலாம். ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றி கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஜூஸை வடிகட்டிக்கிடலாம். இந்த ட்ரிங்கை நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் குடிக்கணும். கொத்தமல்லி ஜூஸை 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஒரு கிளாஸில் தனியாக எடுத்துக்கோங்க. இதோட 1 கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணுங்க. இது கூட 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுருங்க. இதை டெய்லி 2 டைம்ஸ் குடிக்கிறதால கொத்தமல்லி ஜூஸை மொத்தமாக தயாரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கிட்டாலே போதும். இது நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியும் டின்னர் எடுத்துக்கிட்டதுக்கு பிறகும் குடிக்கணும். இந்த மாதிரி டெய்லி 2 டைம்ஸ் குடிச்சிட்டு 1 வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா எஃபெக்டிவான ரிசல்ட்டை காமிக்குது. இப்போ நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்தி ட்ரிங்கை தயாரிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ட்ரிங்கை தயாரிக்க போகிறோம். இதுக்கு 1 குக்கும்பரை பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம இதை தோலை உரித்து எடுத்துடலாம். தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை கூட மிக்ஸி ஜாரில் போட்டு வடிகட்டிக்கிடலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்துக்கிடலாம். இப்போது நம்ம யூஸ் பண்ணுற அடுத்த இன்க்ரீடியன்ட் லெமன். இப்போது 1/2 லெமனை இது கூட பிழிஞ்சு விட்டணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு கிளாஸில் எடுத்து அது கூட 1 கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணணும். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் பாடியில் உள்ள எக்ஸசிவ் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கொத்தமல்லி ஜூஸ் அல்லது வெள்ளரிக்காய் ஜூஸை நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டில் பண்ணுற ஜூஸ் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.